Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி அதுவும் குக்கர்ல குழையாம ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு வந்து நெய் ஜாஸ்தியாக தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசிக்காக 6 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாங்க. நான் வந்து பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி உள்ளே சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. எப்பயுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதனோட மணமும் சுவையும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வரணும். இதிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு கலர் நல்லா பிரியாணிக்கு தூக்கி கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கிறேன். இதுலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம வந்து இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சிக்கனுக்குள்ளார நல்லா இறங்கணும், அதனால் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெளியில் இருக்கிற சிக்கன் இல்லாமல் உள்ளே இருக்கிற சிக்கனும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து 2 மினிட்ஸ் நல்லா வெந்து உள்ளெல்லாம் அந்த சாறு இறங்கி நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சாரெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சதுனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு சிக்கன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்கும், அதனால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெட்டிஸாக இருக்குன்னு. கலர் எதுவும் ஆட் பண்ணலைங்க. அந்த காஷ்மீர் மிளகாய் தூள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலர் கொடுக்கும். சாப்பாட்லேயும் நல்லா கலரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 லெமன் சாறு வந்து இதில் வந்து பிழிஞ்சிடலாம். இது வந்து பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு கொதி வரட்டுங்க. வந்த பிறகு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாங்க. ஒரு விசில் வந்துருச்சு. ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி குலையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு. இது போல் லைட்டாக மேலே எடுத்து விடுங்க. ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இது போல் ஒரு டைம் மட்டும் நீங்கள் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் சாப்பாடு நல்லா குலையாமல் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம குக்கரில் குலையாமல் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்தோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் கிடச்சிருக்குன்னு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.